கைலாயத்தின் வாசல் காப்பவனாக இருந்தாலும் சிவபெருமானை சுமக்கும் பெரும் பேறு பெற்றவர் நந்தியம் பெருமான். ஒருமுறை உலக உயிர்களுக்கு படியளப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார். நந்தி அவரை சுமந்து சென்றார். செல்லும் வழியில் நந்திக்கு ஒரு சிந்தனை உருவானது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் சிவபெருமானையே நாம் சுமக்கிறோம் என்றால் நம்முடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். நந்தி நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? நந்திக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க எண்ணி உலகை வலம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சடைமுடியிலிருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்தியின் மீது வைத்துவிட்டு கீழே இறங்கிவிட்டார் சிவபெருமான். அதுவரை உலகத்தின் பரம்பொருளான சிவனையை சுமந்த நந்திக்கு அதன் மீது இருந்த அந்த ஒரே ஒரு முடியை சுமக்க முடியாமல் போனது. பாரம் தாங்க முடியாமல் தள்ளாடினார். ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியவில்லை. அவர் தன் அருகில் நின்று கொண்டிருக்கும் சிவபெருமானை கலங்கும் கண்களுடன் பார்த்தார். சிவபெருமான் அதற்கு நந்தியை, உனது ஆணவத்தை அழிக்கவே இப்படி செய்தேன். உன்மேல் இருக்கும் வரைதான் உன்னால் என்னை சுமக்க முடிந்தது. உன்னில் ஆணவம் குடிகொண்டதும் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன். நான் விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்றுவிட்டது என்றார்.